ஹலோ மக்களே, இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம NS200 வந்து பேட்ரி டெட் ஆகிடுச்சு. அதுக்கு வந்து என்ன சொல்கிறது, ஒரு மாதம் வண்டி வந்து அப்படியே நின்றுச்சு. ஆனால் பேட்ரி வந்து அப்படியே டவுன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இந்த பேட்டரியை வந்து நம்ம இது கொடுக்க போகிறோம் கடைக்கு கொடுத்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். அப்புறம் இதுதான் நம்மளுடைய KTM RC200. என்கிட்ட எல்லா டூல் கிட்ஸும் இருக்குது. அதை வச்சு ரிமூவ் பண்ணலாம் பேட்டரி. சரி வாங்க போகலாம், பேட்டரி ரிமூவ் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பின்னாடி சீட்டை கழட்டியாச்சு. கழட்டிங்க வச்சுருவோம். இப்போ வந்து நம்ம இந்த போல்ட்டை 2 ரிமூவ் பண்ணணும். இது அப்புறம் இது ரிமூவ் பண்ணிட்டோம்னாவே நம்ம இந்த சீட் எடுத்துலாம். அப்புறம் நமக்கு இந்த இடத்துல பேட்ரி இருக்கும். சரி வாங்க கழட்டுவோம். ஐ திங்க் 10ஆம் நம்பர் போல்ட். சரி வாங்க பார்ப்போம். எஸ், சரி ஓகே. நான் உங்களுக்கு சீட்டை கழட்டிட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 2 போல்ட்டுமே ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் அப்படியே சீட்டை தூக்குனீங்கனாலே உங்களுக்கு வந்துடும். அப்படியே லைட்டாக பின்னாடி இழுக்கணும். அவ்வளோதான். ஓகே, ரிமூவ் பண்ணியாச்சு. இந்த சீட்டை அப்படியே நம்ம கீழே வச்சுருவோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம இந்த ப்ளஸ்ஸு மைனஸ் ஆல்ரெடி எடுத்து வச்சாச்சு. இப்போ இந்த கிளிப்பை மட்டும் நீங்கள் எடுத்துட்டிங்கனாலே உங்களுக்கு பேட்ரி வந்து கையோடு வந்துடும். இது வந்து இது கொடுத்துருக்கிறது வந்து பேட்ரி உங்களுக்கு எடுக்கிறதுக்குனே. அவ்வளோதான், நம்ம பேட்டரிக்கு அப்படியே வந்தாச்சு. இப்போ நம்ம இந்த பேட்டரியை வந்து சார்ஜிங்க்கு கொடுக்கணும். சார்ஜிங் கொடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் நம்ம ப்ளஸ் மைனஸ் எப்படி போடுறதுங்கிறத பார்க்குறோம். ஓகேங்களா, அவ்வளோதான். இந்த இதெல்லாம் நம்ம அப்படியே விட்டுடலாம். பாருங்கள் எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குன்னு. இது வந்து நம்ம NS200. ஓகே, மீண்டும் சந்திப்போம் பேட்டரி சார்ஜ் பண்ணதுக்கப்புறம். ஆக்சுவலி மக்களே, நம்ம முன்னாடி சொல்லியிருந்த போது நமக்கு அந்த NSோட பேட்ரி வந்து லோவாக இருக்குதுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா. அது ஆக்சுவலி கடையில் கொடுத்து சார்ஜ் பண்ணோம், சார்ஜ் ஆகல, பேட்ரி வந்து போயிடுச்சுன்ட்டாங்க. இது நம்மளோட அமரான் பேட்ரி. இது வந்து ஃபுல்லாக டெட் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. உள்ளே ஏதோ ஷேக் ஆகுது. ஸோ நம்ம வேறு வழி இல்லை. NS வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இப்போ நம்மளோட RC இருக்குது பார்த்தீங்களா, அதோட பேட்டரியை கழட்டி தான் நம்ம வந்து இப்போ NSக்கு போட போகிறோம். சரி, அப்படியே நான் வந்து கழட்டி உங்களுக்கு போடுறேன். இதை நம்ம வந்து பேட்ரி வந்து இங்கே இருக்கும் நம்ம KTM RCயில். இப்போ நான் வந்து உங்களுக்கு இதை வந்து ரிமூவ் பண்ணிடுவேன். இதை ரிமூவ் பண்ணிவிட்டு ஆக்சுவலி நம்ம இந்த சீட்டை ரிமூவ் பண்ணோம். இந்த சீட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம இந்த சாவியை கழட்டணும். சாவியை போட்டு சீட்டை கழட்டணும். கழட்டிட்டு இந்த இது கழட்டினோம்னா எங்களுக்கு பேட்ரி தெரியும். ஓகே, இப்போ நம்ம அந்த அது ஆல்ரெடி கழட்டி தான் வச்சுருக்கேன். சரி, நம்ம இதை கழட்டினோடனே உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஓகே மக்களே, நம்ம வந்து KTM RCலேருந்து நம்மளுடைய பேட்ரி எடுத்தாச்சு. இப்போ பேட்ரி எடுத்து நம்ம NSல ஃபிட் பண்ணிவிட்டு இப்போ NSஐ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகே, வாங்க சந்திப்போம். மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேட்ரி ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். நம்ம வந்து இது நம்மளோட RCயோட பேட்ரி. ப்ளஸ்ஸு கொடுத்துட்டு மைனஸ் கொடுத்துட்டோம். வந்து நம்ம வண்டியை ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம், ஸ்டார்ட் ஆகுதான்னு. நம்ம கீ ஆன் பண்ணாலே தெரிஞ்சிடும் அது ஆன் ஆகியிருக்கா இல்லையான்னு. ஓகே, ஆன் ஆயிடுச்சு.
ஆர்சியோட கதை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஓகே, மிஷன் சக்ஸஸ். நம்மளோட வீடியோ இதோட எண்ட் ஆக போகுது. நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. நன்றி.